வணக்கம் ஷிரனா. தற்பொழுது நடைபெற்ற உயர்நிலை செயல் திட்டக்குழு ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த கூட்டத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் என்ன? விரிவாக பகிர்ந்துக்கோங்க. திமுகவின் உயர்நிலை செயல் திட்ட ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசை கண்டித்தும், சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகவும் எனவும், மீனவர்கள் நலன் காப்போம், நிதி உரிமையை நிலைநாட்டுவோம், மணிப்பூர் தீயை அணைப்பீர் உள்ளிட்ட தலைப்பில் 6 தலைப்பில் இந்த தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தமிழ்நாட்டை மேம்படுத்தி வரும் முதலமைச்சருக்கு பாராட்டுக்கள் தெரிவிப்பது குறித்தான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசுக்கு கண்டனம் என்பது இந்த தீர்மானத்தின் மூலமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக நாடு முழுவதும் வலியுறுத்தப்பட்டு வரும் சாதிவாரி கணக்கெடுப்பை மேம்படுத்த தவறிவிட்ட மத்திய அரசுக்கும், அதே போல நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஒரே நாடு ஒரே நிலைநாட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும், அதே போல மத்திய மாநில அரசுக்கு வரவேண்டிய நிதியை விடுவிக்காமல் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதிப்புக்குள்ளாவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டு தற்பொழுது மத்திய அரசுக்கு கண்டனத்தையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்களின் நலன் காப்பீர் என்ற தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லை தாண்டி சென்று மீன் பிடிக்குவதாக கூறி பல்வேறு இடங்களில் மீனவர்கள் என்பது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கடிதங்கள் முதலமைச்சர் எழுதி வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாகவும் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மணிப்பூர் தீயை அணைப்பீர் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசும் மத்திய அரசுமான இருக்கக்கூடிய பாஜக அரசு மணிப்பூரை கை கழுவி விட்டதாகவே தெரிகிறது என்றும், 2 அரசுகளின் அலட்சியத்தின் காரணமாக இன்னும் எத்தனை உயிர்கள் இழக்கப் போகிறோம் என்ற கேள்விக்குறி எழுகிறது என்று இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிதி உரிமையை நிலைநாட்டுக என்ற தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மையில் மத்திய அரசின் நிதி குழு என்பது தமிழகம் வந்திருந்த நிலையில் 50 விழுக்காடு நிதி பகிர்வை தமிழகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாகவும் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இறுதியாக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகவும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு சார்பாக தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு சென்றடைகிறதா என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து பணிகளையும் திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலுக்கு தயாராகவும் என்ற தீர்மானமும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மொத்தமாக மத்திய அரசை கண்டித்தும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டிற்கான அந்த 2024 இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு உழைத்திட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செலினா.